நாளுக்காக நன்றி சொல்லுவோம். தகப்பனே உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க தான் பெரியவர், நீங்க தான் நல்லவராய் இருக்கிறீங்க, வல்லவராய் இருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீ பெரிய காரியங்களை செய்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சேனைகளின் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆலோசனை கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க தான் இவ்வளவு நேரமும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தினீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க தான் இந்த நாளை ஏற்படுத்தினீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் தேவைகளை எல்லாம் அற்புத விதமாய் சந்தித்து வருகிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜாவே. நீங்க தான் பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டும் நம்மை நடத்தினவர், இனிமேல நடத்த வல்லவராக இருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்கிறவர், அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை செய்கிற கர்த்தராய் இருக்கிறவர். நீங்க தான் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனதுருகி அற்புதங்களை செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Father, in the name of Jesus. Thank you Lord, thank you Lord, thank you Lord. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லாரும் ஜெபிப்போம் இந்த ஆராதனைக்காக. Thank you Lord, thank you Lord. இயேசுவென்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக சமூகத்திலே வருகிறோம் கர்த்தாவே. நீங்க தான் இடைப்படத்தக்கதாக, தேவ மகிமை வெளிப்படத்தக்கதாக, தேவ பிரசன்னம் இந்த இடத்தை மூடத்தக்கதாக, எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் விலகத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆராதனையை நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க கர்த்தாவே. உங்க பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி ஆளுகை செய்யுங்க தகப்பனே. உங்க சித்தம் மாத்திரம் இந்த இடத்திலே காணப்படத்தக்கதாக, வெளிப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தான் பெரிய காரியங்களை செய்ய போறபடியினால் இயேசுவென்ற வல்லமையுள்ள நாமம் ஒன்றே மகிமைப்படத்தக்கதாக, ஆராதிக்கும் போது, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் போது கர்த்தாவே வழி நடத்துவீராக. பரிசுத்த ஆவியினால் நிறைந்த காரியங்களை செய்யத்தக்கதாக, ஆவியோடும் உண்மையோடும் தொழத்தக்கதாக கர்த்தர் கிருபை அளிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம் வார்த்தை வரும்போது கர்த்தாவே, உம் பரத்தில் இருந்த அந்த வார்த்தைகள் வந்து கர்த்தாவே இருதயங்களை ஆண்டவரே பேசும்படியாக, இருதயங்களோடு இடைப்படும்படியாக, ஆவி ஆத்துமா சரங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ பேசுவீராக, இந்த ஆராதனையை நீ நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாங்கள் எல்லாரும் தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இந்த நேரத்தில் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை முன்பாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து கொஞ்ச நேரம் நாங்கள் ஜெபிக்கலாமா? அவர் செய்த நன்மையை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி ராஜா. எத்தனை நன்மைகள் எங்களை வாழ்க்கையிலே காண செய்தீரே, உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவரே, ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை செய்தீரே, உமக்கு நன்றி ராஜா. உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. உண்மையே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் ராஜா. நீ பெரியவர், அற்புதங்களை அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையிலே காண செய்தீரே, உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவர், எத்தனை நன்மைகள் வாழ்க்கையிலே காண செய்தீரே, உமக்கு நன்றி ராஜா. அத்தனை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவாடி தேவனே, உமக்கு நன்றி ராஜா. பெரியவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீ பெரியவர், அற்புதங்களை அதிசயங்களை காண செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே, உமக்கு நன்றி ராஜா. தேவாடி தேவனே, உமக்கு நன்றி ராஜா. தேவரே, நீ சகலம் செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுக்காக யாவே செய்து முடிக்கும் கர்த்தராய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே, எங்களை கடைப்பிடித்து வழி நடத்துகிற தேவனே, உமக்கு நன்றி அப்பா. உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. உண்மையை நாங்கள் அன்போடு உண்மை வாழ்த்தி வரவேற்கிறோம் ராஜா. தேவாடி தேவனே, அப்பா பிதாவே, எங்கள் அன்பான தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. தேவாடி தேவனே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி நன்றி என்று நாங்களோடு உண்மையை நாங்கள் துதிக்கிறோம்
அப்பா. எங்கள் துதிகான மகிமைக்கும் பாத்திர நீர் அல்லவோ ராஜா. நீ நேற்றும் இன்றும் அன்றும் மாறாத கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவாடி தேவனே உமக்கே நன்றி ராஜா. தேவாடி தேவனே பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அவையான யோசனையில் பெரியவராய் இருப்பவரே உமே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஆராதனை நாயகன் நீர் அல்லவோ ராஜா. பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீ வாக்குடைத்தவர், வாக்கு உண்மை உள்ளவராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியோடு நாங்கள் உண்மையை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எல்லாரும் வாயிலை திறந்து ஸ்தோத்தரிப்போமா. அவையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அவையானவரே எங்களை காண்பவர், எங்களை காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை ஆராய்ந்து அழிந்திருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ராஜா. எங்கள் தேவைகள் அழிந்த தேவன் நீர் அல்லவோ ராஜா. எங்களை தேவைகளை சந்திப்பவர் நீர் அல்லவோ அப்பா. உமக்கே நன்றி ராஜா. உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. அவையானவரை நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்கள் கண்மலையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீ சொன்னதை செய்து முடிக்கும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. பாவங்களை போக்குவர், சாவங்களை நீக்கும் கர்த்தர் நீர் அல்லவோ ராஜா. நீ நேற்றும் இன்றும் அன்றும் மாறாத கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமே நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. உமே நாங்கள் வாழ்த்துகிறோம் ராஜா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்து நன்றி நன்றியாய் இந்த பாடலை உற்சாகமாய் சேர்ந்து பாடுவோம். எனக்காகவே யாவையும் செய்து முடித்து நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்து நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்து நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன். பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன். பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்து நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள்
கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அது போல என்னையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அது போல என்னையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கு ஜெபிப்பதற்கு அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கு ஜெபிப்பதற்கு அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கு ஜெபிப்பதற்கு அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கு ஜெபிப்பதற்கு அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன். பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன். பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கு ஜெபிப்பதற்கு அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கு ஜெபிப்பதற்கு அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. 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 எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. 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 ஆவியானவரே,
உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கே நன்றி ராஜா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கு நன்றி ராஜா. பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டிரே உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்துபவராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கே நன்றி ராஜா. நீ பெரியவர், அற்புதங்களை அதிசயங்களை காண செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவாடி தேவனே பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவரே நீ சகலம் செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே உமக்கொப்பான தேவன் வேறு யாரும் இல்லை ராஜா. மேலே வானத்திலும் கீழே பூமியில் உமக்கொப்பான தேவன் வேறு யாரும் இல்லை ராஜா. பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கே நன்றி ராஜா. நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதப்பா. உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உங்க நாமம் உயர்ந்ததப்பா. உங்க நாமம் சிறந்ததே ராஜா. பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. உண்மையை நாம் உயர்த்துகிறோம் ராஜா. நிறைவான ஆவியானவரே நீ வரும்போது காரியங்கள் சூனியல் மாறும் ராஜா. முடியாதது நிச்சயம் சாத்தியமாகுமே ராஜா. தேவாடி தேவனே உமக்கு நன்றி அப்பா. தேவாடி தேவனே பெரியவரே மகிமைக்கு பாத்திரரே மகிமை மேகமாக இறங்கி வரும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உண்மையை நாங்கள் அன்போடு உண்மை வாழ்த்து வரவேற்கிறோம் ராஜா. ஆவியானவர் எங்களை நடத்திடும் தேவன் நீர் அல்லவோ ராஜா. எங்களை ஒருபோது கைவிடாத தேவன் நீர் அல்லவோ ராஜா. எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கே நன்றி ராஜா. நன்றி நன்றி நாந்தோறும் நாங்கள் உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. எங்கள் துதிகன மகிமைக்கும் பாத்திர நீர் அல்லவோ ராஜா. பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திர வழியிலே செலுத்துகிறோம் ராஜா. உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. தேவாடி தேவனே உமக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி என்ற நாதோடும் நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஆயிரம் ஆயிரம் நன்மையிலே செய்திரே உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி அப்பா. நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. பெரியவரே உமக்கு நன்றி ராஜா. உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே நீ சொன்னதை செய்து முடிக்கும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீ பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்லவே ராஜா. நீ நேற்றும் இன்று மண்டு மாறாத கர்த்தராய் இருப்பவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. பெரியவரே யோசனையில் பெரியவராய் இருப்பவரே உண்மையை நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஆராதனை நாயகன் நீர் அல்லவோ ராஜா. பெரியவரே உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. பெரியவரே உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உற்சாகமா இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். நாமத்தினால் உம் காரியம் மாறுதலாய் மாறும். இயேசுவின் இரத்தத்தினால் உம் காரியம் ஜெயமாய் முடியும். இயேசுவின் நாமத்தினால் உம் காரியம் மாறுதலாய் மாறும். இயேசுவின் இரத்தத்தினால் உம் காரியம் ஜெயமாய் முடியும். நாமமுண்டே இரத்தமுண்டே அவர் வார்த்தையில் வல்லமையுண்டே. நாமமுண்டே இயேசுவின் இரத்தமுண்டே அவர் வார்த்தையில் வல்லமையுண்டே. நாமமுண்டே இரத்தமுண்டே அவர் வார்த்தையில் வல்லமையுண்டே. நாமமுண்டே இயேசுவின் இரத்தமுண்டே அவர் வார்த்தையில் வல்லமையுண்டே. அந்தகார வல்லமைகள் யாவும் சிதறுண்டே போய்விடுமே. அந்தகார வல்லமைகள் யாவும் சிதறுண்டே போய்விடுமே. அவர் நமக்காய் யுத்தம் செய்வார். வெற்றி வெற்றி என்று ஆர்ப்பரிப்போமே. அவர் நமக்காய் யுத்தம் செய்வார். வெற்றி வெற்றி என்று ஆர்ப்பரிப்போமே. நாமமுண்டே இரத்தமுண்டே அவர் வார்த்தையில் வல்லமையுண்டே. நாமமுண்டே இயேசுவின் இரத்தமுண்டே அவர் வார்த்தையில் வல்லமையுண்டே. நாமமுண்டே இரத்தமுண்டே அவர் வார்த்தையில் வல்லமையுண்டே.
வார்த்தையை வல்லமையுண்டு. இயேசுவே நாமத்தினால் உக்காரிய மாறுதலாய் மாறும். இயேசுவே ரத்தத்தினால் உக்காரியம் ஜெயமாய் முடியும். நாமமுண்டு ரத்தமுண்டு அவர் வார்த்தையை வல்லமையுண்டு. நாமமுண்டு இயேசுவே ரத்தமுண்டு அவர் வார்த்தையை வல்லமையுண்டு. நாமமுண்டு ரத்தமுண்டு அவர் வார்த்தையை வல்லமையுண்டு. நாமமுண்டு இயேசுவே ரத்தமுண்டு அவர் வார்த்தையை வல்லமையுண்டு. அந்தகார வல்லமைகள் யாவும் சிதறுண்டு போய்விடுமே. அந்தகார வல்லமைகள் யாவும் சிதறுண்டு போய்விடுமே. அவர் நமக்காய் யுத்தம் செய்வார். வெற்றி வெற்றி என்று ஆர்ப்பரிப்போமே. அவர் நமக்காய் யுத்தம் செய்வார். வெற்றி வெற்றி என்று ஆர்ப்பரிப்போமே. நாமமுண்டு ரத்தமுண்டு அவர் வார்த்தையை வல்லமையுண்டு. நாமமுண்டு இயேசுவே ரத்தமுண்டு அவர் வார்த்தையை வல்லமையுண்டு. நாமமுண்டு ரத்தமுண்டு அவர் வார்த்தையை வல்லமையுண்டு. நாமமுண்டு சுவை ரத்தமுண்டு அவர் வார்த்தையை வல்லமையுண்டு. நாமமுண்டு ரத்தமுண்டு அவர் வார்த்தையை வல்லமையுண்டு. நாமமுண்டு இயேசுவே ரத்தமுண்டு அவர் வார்த்தையை வல்லமையுண்டு. நாமமுண்டு ரத்தமுண்டு அவர் வார்த்தையை வல்லமையுண்டு. நாமமுண்டு இயேசுவே ரத்தமுண்டு அவர் வார்த்தையை வல்லமையுண்டு. நாமமுண்டு ரத்தமுண்டு அவர் வார்த்தையை வல்லமையுண்டு. நாமமுண்டு இயேசுவே ரத்தமுண்டு அவர் வார்த்தையை வல்லமையுண்டு. பெரிய பர்வதமே நீயும் மாத்தம் சிறுபாவே முன் சமபூமியாவார். பெரிய பர்வதமே நீயும் மாத்தம் சிறுபாவே முன் சமபூமியாவார். தலைகளை கொண்டு வருவார். கிருபை கிருபை என்று ஆர்ப்பரிப்போமே. தலைகளை கொண்டு வருவார். கிருபை கிருபை என்று ஆர்ப்பரிப்போமே. நாமமுண்டு ரத்தமுண்டு அவர் வார்த்தையை வல்லமையுண்டு. நாமமுண்டு இயேசுவே ரத்தமுண்டு அவர் வார்த்தையை வல்லமையுண்டு. நாமமுண்டு இயேசுவே ரத்தமுண்டு அவர் வார்த்தையை வல்லமையுண்டு. நாமமுண்டு இயேசுவே ரத்தமுண்டு அவர் வார்த்தையை வல்லமையுண்டு. இயேசுவே நாமத்தினால் காரிய மாறுதலாய் மாறும். இயேசுவே ரத்தத்தினால் காரியம் ஜெயமாய் முடியும். இயேசுவே நாமத்தினால் காரிய மாறுதலாய் மாறும். இயேசுவே ரத்தத்தினால் காரியம் ஜெயமாய் முடியும். நாமமுண்டு ரத்தமுண்டு அவர் வார்த்தையை வல்லமையுண்டு. நாமமுண்டு இயேசுவே ரத்தமுண்டு அவர் வார்த்தையை வல்லமையுண்டு. நாமமுண்டு ரத்தமுண்டு அவர் வார்த்தையை வல்லமையுண்டு. நாமமுண்டு இயேசுவே ரத்தமுண்டு அவர் வார்த்தையை வல்லமையுண்டு.
செல்வம் ஆண்டவர் நாமத்தினாலே ஜெயம். எல்லா காரியங்களும் மாறுதலால் முடியத்தக்கதா பரிசுத்த இரத்தத்தினாலே வெற்றி உண்டு. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் தேவனின் பரிசுத்த இரத்தத்தை இந்த இடத்திலே தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் மனமிறங்கி அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை காண செய்கிறவரே, கிருபை பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறவர், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர் உம் நாம மகிமைப்படுகிறதா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீங்க பெரிய காரியங்களை செய்கிறவர். இயேசுவின் நாமம் ஒன்றே உயர்த்தப்படட்டும். எல்லா நாமங்களுக்கும் மேலா உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் உன் காரியங்கள் மாறுதலாய் மாறும். இயேசுவின் இரத்தத்தினால் உன் காரியங்கள் ஜெயமாய் முடியத்தக்கதான். கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நாமம் ஒன்றே, இரத்தம் உண்டு, அவர் வார்த்தையில் வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்தினால் நாமம் உண்டு, இரத்தம் உண்டு, அவர் வார்த்தையில் வல்லமை உண்டு. நாமம் உண்டு, இயேசுவின் இரத்தம் உண்டு, அவர் வார்த்தையில் வல்லமை உண்டு. நாமம் உண்டு, இரத்தம் உண்டு, அவர் வார்த்தையில் வல்லமை உண்டு. நாமம் உண்டு, இயேசுவின் இரத்தம் உண்டு, அவர் வார்த்தையில் வல்லமை உண்டு. நாமம் உண்டு, இரத்தம் உண்டு, அவர் வார்த்தையில் வல்லமை உண்டு. நாமம் உண்டு, இயேசுவின் இரத்தம் உண்டு, அவர் வார்த்தையில் வல்லமை உண்டு. ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. வார்த்தைக்காகவும் சமூகத்திலே வருகிறோம் கர்த்தா. வார்த்தை எங்களோடு இடைப்படத்தக்கதா, வார்த்தை எங்களோடு இடைப்படத்தக்கதா. வார்த்தையில் வல்லமை உள்ளதா இருக்கிறது கர்த்தா. வார்த்தை எங்களோடு பேசுவதா, எங்களை சுத்திகரிக்கப்படுவதா, எங்களை ஆயத்தப்படத்தக்கதா, ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதா, எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் வார்த்தையினால் எங்களுக்கு உண்டாகும்படியாக தகப்பனே கிருபை செய்வீராக. இந்த சபையில் ஒரு மாற்றங்களை கொண்டு வருகிற இயேசுவின் நாமத்தினாலே சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தா. வார்த்தையிலே ஆண்டவரே, இந்த சபையில் ஒரு மாற்றங்களை கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. நீங்கள் பேசும்படியால் அடியார்கள் அதை கேட்டு நாங்கள் நடக்கத்தக்கதால், கீழ்ப்படியத்தக்கதால் கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசுவீராக, இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். ஆண்டவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத கர்த்தராயிருக்கிறார். அவர் சொன்ன காரியங்களை அவர் ஏற்ற நேரத்தில் செய்கிற தேவனாயிருக்கிறார். அவரின் நாமத்திலே நாங்கள் சொல்லி பாடும்போது நாங்கள் ஜெயம் கொள்கிறவர்களாய் எங்களை கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். வெற்றி சிறந்தவர்களாய் நம்மை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவரின் பரிசுத்த இரத்தத்தினாலே நாங்கள் மூடப்பட்டவர்களாய், காக்கப்படுகிறவர்களாய், நாங்கள் நடந்து திரிகிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவன் மாறாத கர்த்தராய் இருக்கிறபடியினால் அவருக்கே நாமம் ஒன்றே உயர்த்தப்படத்தக்கதாக நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. உபாகமம் 28வது அதிகாரத்தை நாங்கள் வாசிக்க, 28வது அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆண்டவரின் வசனம் வாக்குகள் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும்.
மழை பெய்தால் தான் அங்கு செழிப்பு உண்டாகிறதாய் காணப்படுகிறது. அங்காங்கு வறட்சி எங்கெங்கு காணப்படுகிறதோ அங்கு மழை குறைந்து தண்ணீர் குறைந்ததாய் காணப்படுகிறது. ஆனால் தேவனின் வார்த்தை சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். நாங்கள் இப்பொழுது இருக்கிற சிச்சுவேஷன்ல பார்க்கும்போது அங்காங்கு யுத்தங்கள், பஞ்சங்கள், போராட்டங்கள், விலை உயர்ந்த காரியங்களாய் காணப்படுகிறது. பஞ்சத்துக்கு நேராக தேசம் கடந்து போகிறதாய் நாங்கள் கேள்விப்படுகிறதாய் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஆனால் தேவனின் வார்த்தை மாறாததாய் இருக்கிறது. எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் தேவன் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழையை பெய்யவும் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். மழை பெய்தால் அங்கு ஆசீர்வாதம். தேவன் அங்கு காரியங்களை ஆசீர்வாதத்துக்கு நேராக தேவ பிள்ளைகளை நடத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று வேதம் அருமையான வாக்கு தத்தத்தை இந்த உபாகமம் 28வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்குகளை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் இருக்கலாம், நமக்கு அடைப்பட்ட இந்த கதவை போல இருக்கலாம். ஆனால் தேவன் சொன்ன வாக்கை ஏற்ற காலத்தில் ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் காலங்கள் கடந்து போனால் அந்த வாக்கு தத்தங்களே நாங்கள் மறந்து நாம் சுயத்தினால் பலத்தினால் முயற்சி பண்ணி தோல்வி அடைகிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவ பிள்ளைகள் தேவ வசனத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். அங்கு ஓடுகிறவர்கள் அல்ல, மற்றவர்களை அங்கு தேடி உதவி கேட்கிறவர்கள் அல்ல. தேவனின் வார்த்தையில் நீ உறுதியாய் இருந்தால் நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் வார்த்தை வல்லமை உள்ளதாய் இருக்கிறது, வார்த்தை மாறாததாய் இருக்கிறது. தேவனின் வார்த்தை சொன்ன வார்த்தையை தேவன் அதே காலத்தில் அதே நேரத்தில் ஏற்ற வேளையில் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவரின் வார்த்தை வல்லமை உள்ளதாய் அனுப்பப்படுகிறதாய், பரத்திலிருந்து அந்த வார்த்தை வருகிறதாய், நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதாய், நமக்கு உரியதாய் இருக்கிறது. அந்த வாக்கை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும், சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த நாளில் எதை நான் குறித்து பேச போறேன் என்றால், தேவனின் வாக்கு தத்தங்களை பெறாதபடி சில காரியங்கள் நாமே நம்மை உள்ளுக்குள்ளே இருக்கிறதா இருக்கிறது. இந்த இப்படியான வாக்கு தத்தங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழையை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று வாக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம் வாழ்க்கையிலே அந்த வாக்குகள் நிறைவேறாதபடி சில காரியங்கள் நமக்குள் இருந்து அது தடை செய்கிறதாய் இருக்கிறது. அந்த தடை செய்கிற காரியங்களை நாம் போற்றோம் என்றால் நிச்சயமாய் ஆண்டவரின் வாக்குகளை நாம் பெறுகிறவர்களாய், அந்த பாக்கியம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். எதற்கு என்னென்ன காரியங்கள், அநேக காரியங்கள் இருக்கிறது. ஒரு காரியத்தை நாம் இதில் தியானிக்க போகிறோம். ஏன் நம் வாழ்க்கையில சில வாக்கு தத்தங்கள் இல்லாட்டி ஒரு வாக்கு தத்தங்களையும் பெறாதபடி என்னென்ன காரியங்கள் நமக்குள்ளே இருந்து அதை விலக்கி போடுகிறது, தடை செய்கிறது, அதை பெறாதபடி, ஆசீர்வாதங்களை பெறாதபடி என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்று ஒரு காரியத்தை குறித்து நாம் பேச போகிறோம். தகாத பேச்சு. தகாத பேச்சினால் நாம் ஆசீர்வாதத்தை இழக்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த தகாத பேச்சு எங்கே இருந்து வருகிறது? மற்றவரிடத்தில் இருந்து அல்ல, எங்களுக்குள்ளே இருந்த அந்த தகாத பேச்சு, தேவையில்லாத பேச்சுகள் நமக்குள் இருந்து வரும்போது நம் ஆசீர்வாதங்களை தடை செய்கிறதாய் இருக்கிறது. அந்த தகாத பேச்சு எங்கிருந்து வருகிறது என்றால், யாக்கோப்பு 3வது அதிகாரம்
யாக்கோப்பு 3வது அதிகாரம் 8வது வசனம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. இதுல நாவை குறித்து, நாவு தான் அங்கு நமக்குள் இருந்து தகாத பேச்சுகளை பேசுகிறதா இருக்கிறது. ஆண்டவரின் வேத வசனம் யாக்கோப்பு சொல்லுகிறார், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, ஆனால் தேவனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். பரிசுத்த ஆவியினால் கண்ட்ரோல் பண்ண முடியும். மனுஷனால் மாத்திரம் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதாய், அதை அந்த நாவை நாம் அடக்க முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்திருக்கிறதா இருக்கிறது. விஷம் நிறைந்திருக்கிறதா இருக்கிறது என்றால் அது அழிக்கிறதா இருக்கிறது. நம் வார்த்தைகள் சில பேரை விஷத்தை போல அழிக்கிறதா இருக்கிறது. பாம்புக்கு விஷம் இருக்கிறது. பாம்பு கடித்தால் மனிதன் பிழைக்காதபடி அது சாவுக்கு நேராக நடத்துகிறதாய் நாம் காணக்கூடியதாய் இருக்கிறது. அதுக்கு ஏற்ற பிரகாரம் இங்கு சொல்லப்படுகிறது, அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கெதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறதாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நம் நாவை நாம் அடக்க வேண்டும் என்றால் தேவனின் ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்யணும். தேவனின் வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யணும். அப்போதான் நம் நாவை அடக்கத்தக்கதாக ஆண்டவர் கிரியை செய்கிறவராய் இருந்து அந்த கிரியையிலே ஆண்டவரிடத்தில் நாம் அர்ப்பணிக்கும் போது நாம் வாக்குத்தத்தங்களை பெறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். எங்கள் இருதயங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும், சிந்தைகள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும், எங்கள் நாவுகள் ஆளுகை செய்யப்பட்டிருக்க வேண்டும், ஆளுகை செய்யப்பட்டிருக்க வேண்டும். இது இந்த 3 காரியங்களும் ஒழுங்காய் இருந்தால் மற்ற காரியங்கள் ஒழுங்காய் இருக்கும். இந்த ஹார்ட் ஒழுங்காக இருக்கணும், மைண்ட் ஒழுங்காக இருக்கணும். நாவு தகாத பேச்சுக்கு விலக்கி நாவை காத்து கொண்டு நடக்கும்போது இந்த உபாகமம் 28:12 சொல்லப்படுகிறது, எல்லாத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்கிற கூட்டமாய் மாற்றத்தக்கதாக தேவன் அழைத்திருக்கிறார். 9வது வசனத்தை வாசிப்போம். நாவு எப்படிப்பட்டது? அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். ஆண்டவரை புகழ்ந்து பாடி கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நாவாய் இருக்கிறது. அந்த வேளையில் நாம் எல்லாத்தையும் மறந்து விட்டு நாவால ஆண்டவரை துதிக்கிறோம், பாடுகிறோம். இப்போ தேவ பிள்ளைகளை குறித்து தான் சொல்லப்படுகிறது. தேவனுக்கு இருக்கிறவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. அநேகர் தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனை இல்லாதவர்கள் போல, அநாதையை போல அவர்கள் அலைந்து திரிகிறார்கள். அவர்களை குறித்து சொல்லல, பிதாவாகிய தேவனிடத்தில் இருக்கிறவர்கள் உங்களை துதிக்கிற சபைக்குள்ளே வந்து தேவனை துதிக்கிற தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன் அதனாலே சபிக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு நாள் சபையில துதிக்கிறோம், மறுநாள் சபைக்கு வெளியே போய் மற்றவர்களை சபிக்கிற நாவாய் மாறுகிறோம். அதான் சொல்லப்படுகிறது, விஷம் நிறைந்ததாயிருக்கிறது. சபிக்கிற காரியங்களிலே நாவு செயல்பட்டு தகாத பேச்சிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரை அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை புகழ்ந்து அதுக்கு பின்பதாக நாங்கள் கடந்து போகும்போது நம் நாவை எப்படி காத்துக்கொள்கிறோம்? அது முக்கியமாய் இருக்கிறது. ஆசீர்வாதத்துக்கு தடையான கற்களாய் அது இருக்கிறது. அது உனக்குள்ளே எங்களுக்குள்ளே அது இருக்கிறதாய் இருக்கிறது. 10வது வசனம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது.
இப்படி இருக்கலாகாது. ஒரு மரம் நல்ல கனியைத்தான் கொடுக்கும். கசப்பான அந்த விஷம் நிறைந்த கனியை கொடுக்காது. அது கொடுத்தால் அதை மாத்திரம் கொடுக்கும். ஆனால் நாம் தேவனின் பிள்ளைகள், தேவனை துதிக்கிற நாம், தேவனிடத்திலே அநேக காரியங்களை பெற்ற நாம் நாவை எப்படி வைத்திருக்கிறோம், எப்படி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். சபித்தலும் துதித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படுகிறதாயிருக்கிறது. இப்படி இருக்கலாகாது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அப்படி சொல்லுகிறது என்றால் 11வது வசனம், ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்பான தண்ணீரும் சுரக்குமா? சுரக்காதே. ஆண்டவரின் வார்த்தை தெளிவும் திட்டவுமாய் சொல்லுகிறது. உன் நாவு தேவனை துதிக்கிற நாவு, தேவனை புகழ்கிற நாவு. அந்த நாவில் விஷம் இருக்காதபடி அதை காத்துக்கொள்ளணும். சபிக்கிற காரியங்கள் உன் நாவிலிருந்து புறப்படாதபடி காத்து கொள்ளும் போதுதான் ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையிலே அந்த வானம் துறக்கப்படும். தேவனின் வானம் துறக்கப்படும். பொக்கிஷ அந்த வானம் துறக்கப்பட்டு நீ ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக நீ மாறணும் என்றால் தகாத பேச்சு, அந்த விஷம் நிறைந்த காரியங்கள், சபிக்கிற காரியங்கள், துதித்து துதித்து சபிக்கிற கிரியைகள் எல்லாம் அந்த நாவிலிருந்து வெளியேற்றப்பட்டால் தான் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறதாய் இருக்கிறது. 12வது வசனம், என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. பாருங்க, விளக்கம் சொல்லப்படுகிறது. நாவிலிருந்து ஆசீர்வாதம் வரணும், ஆசீர்வாதமான வாழ்க்கை வரணும், நல்ல வார்த்தைகள், தேவனின் வார்த்தைகள் வரணும், தேவனின் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லணும், பேசணும். ஆண்டவரின் மேல விசுவாச வார்த்தையை நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கணும். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் தேவனின் வார்த்தையை பேசுகிற, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் துதிக்கிறவர்களாய், எப்பொழுதும் தேவனை புகழ்கிறவர்களாய் இருக்கணும். சூழ்நிலையை மாற்றணும் என்றால் தேவனின் வார்த்தை உங்கள் நாவிலிருந்து புறப்படணும். தேவனின் வார்த்தை வார்த்தையை சொல்லும் போதுதான் உங்கள் சூழ்நிலைகள், எதிராக இருக்கிற சூழ்நிலைகள், வறட்சியான சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகள், வியாதியான சூழ்நிலைகள் மாறும். தேவனின் வார்த்தையை நாம் விசுவாசித்து சொல்வோம் என்றால் சூழ்நிலைகளை மாறுகிறதாய் காணப்படுகிறது. தேவ பிள்ளைகள் நாவை காத்து கொள்ளணும். தகாத வார்த்தைகள் நம் வாழ்க்கையிலே வராதபடி, கோபமான வார்த்தைகள், அந்த சபிக்கிற வார்த்தைகள் நம் வாயிலிருந்து வரவே கூடாது. சபிக்கிற அந்த வார்த்தைகள், மற்றவர்களை பார்த்து சாபமிடுகிற வார்த்தைகள் நம் வாயிலிருந்து, அந்த நாவிலிருந்து வராதபடி நாவை காத்துக்கொள்கிறது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அவசியமாய் இருக்கிற சில பேர் சொன்னா படாரண்டு சபிப்பார்கள். அது விஷம் நிறைந்தது. அது சாவுக்கு எதுவான வார்த்தைகளாய் இருக்கிறது. அது உன் ஆசீர்வாதங்களை தடை செய்கிற வார்த்தையாய் இருக்கிறது. மற்றவர்கள் சபித்தாலும் அவர்களை சபிக்காதபடி தேவனின் வார்த்தையை சொல்லும் போது அவர்கள் சபிக்க போகிற வார்த்தைகள் சுக்குநூறாய் சுட்டரிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். பல காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். யாக்கோப்பு 3வது அதிகாரம் 5வது வசனத்தை முதலாவது வாசிப்போம். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. அப்படியே நாவானது சிறிய அவயவமாய் இருக்கிறது. பாருங்க, சிறிய அவயவமா அது அங்கும் இங்கும் ஓடி அசைந்து அப்படியே பேச பேச அவர்கள் நாவு துட்டிக்கும். பாருங்க, அது என்ன, பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறதோ,
உன் ஆசீர்வாதங்களை அந்த வறட்சியான காரியமாய் மாற்றி விடுகிற சூழ்நிலை உனக்குள் இருந்து வருகிறதாயிருக்கிறது. நாவில் இருந்து அது பெரிய காரியம். நாவு நம் ஆசீர்வாதங்களை பெறாதபடி அழித்து போடும். நெருப்பு அங்கு பற்றினா பாருங்க, செழிப்பை அப்படியே நாசமாக்கிவிடும். நெருப்பு பற்றி செழித்தவர்கள் இருக்கிறார்களா? காடு நெருப்பால் பற்றி பிடித்தோன்னு செழிப்பு அங்கு காணப்படுமா? அப்படிப்பட்ட காரியம் இருக்காது. அது எல்லாம் அந்த கருகி எல்லாம் நாசமாக்கப்பட்டு இருக்கிறதாய் காணப்படும். அதே போலதான் நம் நாவு சிறியதாய் இருந்து பெருமையான பேச்சுகள், சில பேர் பெருமையாகவே பேசிக்கொண்டிருப்பார்கள், தங்களையே புகழ்ந்து பேசிக்கொண்டிருப்பார்கள், தங்க காரியங்கள் வேலைகளை பற்றி புகழ்ந்து பெருமையாய் பேசிக்கொண்டிருப்பார்கள். அது சிறிய நெருப்பாய் இருக்கிறது. அது பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறதாய் காணப்படுகிறது. 6வது வசனம். நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. பாருங்க, அது அழிக்கிறதா இருக்கிறது. நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம்தான். உலகத்தில் இருக்கும் போது அந்த உலகத்தின் காரியங்கள் நமக்குள்ளே வரும்போது நாம் எதை பேசுகிறோம் என்று தெரியாதபடி உலகத்தாரை போல பேசினோம் என்றால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறவே முடியாது. நாங்கள் முன்னேற முடியாது, வெற்றி கொடியை ஏற்ற முடியாது. நாம் அந்த நாவை காத்து கொண்டு கர்த்தரின் பரிசுத்த ஆவியின் கொன்றோளுக்குள், தேவ வார்த்தையின் கொன்றோளுக்குள் நாம் இருந்து செயல்படுவோம் என்றால் நமக்குள் இருந்து அந்த அழிவான நெருப்பு வராது, அழிவான விஷம் வராது, மற்றவர்களை சபிக்கிற எண்ணம் தோன்றாது. இருதயம் சுத்திகரிக்கப்பட்டிருந்தால், மைண்ட் ஆளுகை செய்யப்பட்டிருந்தால், நாவும் நம் தேவனின் ஆளுகைக்கு இருக்கும்போது ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான் எங்களுக்குள் இருந்து புறப்பட்டு போகும். அந்த விசுவாச வார்த்தைகள் மற்றவர்களை கட்டி எழுப்பும், மற்றவர்களை சுகப்படுத்துகிறதா இருக்கும். ஒரு கஷ்டத்தில் வருகிறான் என்றால் அவனுக்குள்ள அந்த வார்த்தை, தேவனின் வார்த்தை இருந்து அந்த மனுஷனை பற்றி அந்த நேராய் பேசும்போது அந்த வார்த்தை மாற்றுகிறதாய் இருக்கிறது, அந்த ஆசீர்வாதம் உண்டாகிறதாய் இருக்கிறது. மாற்கு 11வது அதிகாரம் 23வது வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது நாவிலே இருந்து வருகிற வார்த்தை. அது விசுவாச வார்த்தையாய் இருந்தால் நீ பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் உனக்கு விரோதமாய் இருக்கிற அந்த பிரச்சனையை பார்த்து நீ பேசும்போது அந்த பிரச்சனை அழிந்து போகிறதா இருக்கிறது. அந்த பிரச்சனை இருக்கிற இடம் தெரியாதபடி அகன்று போகிறதா இருக்கிறது. சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சந்தேகம் வராதபடி, அசுவிசுவாச வார்த்தை நம் நாவிலிருந்து புறப்படாதபடி, தகாத வார்த்தைகளை விட்டு விலகி நாம் விசுவாச வார்த்தையில பலப்பட வேண்டும். தேவனின் விசுவாச வார்த்தையில நாம் கட்டி எழுப்பப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனின் வார்த்தையை நாம் புரிந்து பேசுவோம் என்றால், அந்த விசுவாசத்தோடு பேசுவோம் என்றால் நாங்கள் சொல்லுகிறது அங்கு நடக்கிறதாய்
காணப்படுகிறது. நீ கட்டளையிடும் போது அங்கு நடக்கிறதாய் காணப்படுகிறதாய் இருக்கிறது என்று வேதம் தெளிவும் திட்டவுமாய் சொல்லுகிறது. நீ சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் நாவிலிருந்து உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? அந்த வார்த்தை மற்றவர்களை கட்டி எழுப்புகிறதா இருக்கிறதா, இல்லாவிட்டால் அந்த வார்த்தை மற்றவர்களை அழிக்கிறதா இருக்கிறதா என்று நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். நீங்கள் தான் மாறத்தக்கதாக உங்களை விட்டு கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் பெண்டெக்கோஸ்து நாளிலே எந்த அவயவத்தை தொட்டார் என்றால் நாவை தொட்டார். தேவனின் பரிசுத்த அக்னியினால் அந்த நாவை தொட்ட காரணம் என்ன? அந்த நாவில் இருந்து தான் ஆசீர்வாதமான வார்த்தைகள் வரணும். தேவனின் வார்த்தை அந்த நாவில் இருந்து தான் வரணும் என்று தேவனுக்கு நன்றாய் தெரிந்து அந்த பெண்டெக்கோஸ்து நாளிலே ஒவ்வொருவரின் நாவை தொட்டார். நாவை தொட்ட காரியம், அந்த காரியம் ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும். அந்த ஜனங்கள் சாட்சியாய் தேவனுக்காக நிற்கணும். அதனால் தான் அந்த நாவை தொட்டார். பெரிய எழுப்புதல் அவர்கள் ஊடாக வரணும். ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் அவர்களின் நாவில் இருந்து வருகிற வார்த்தை செய்யத்தக்கதாக தேவன் நாவை தொட்டார். நாவை தொட்டார். தகாத வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தவர்களின் நாவை தேவன் தொட்டார். அப்போ அவர்கள் சாட்சியாய் தேவனின் வார்த்தைக்கு வல்லமையுள்ளவர்களாய் எழும்பி தைரியமாய் பேசுகிறவர்களாய் மாற்றப்பட்டார்கள். தேவ பிள்ளைகள் யாவரும் நாவை காத்துக்கொண்டு தேவன் சொல்லுகிற காரியங்களை நாம் செய்து தேவனின் வார்த்தை நமக்கு எழுதி தந்திருக்கிற பிரகாரம் விசுவாசித்து நாம் பேசுவோம் என்றால், சொன்னோம் என்றால் அது நமக்கு நடக்கும். மற்றவர்களுக்கும் நடக்கிற பாத்திரமாய் நீ மாற்றப்படுவாய். அப்போ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திற்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நாவில் என்ன? மரணம் இருக்கிறது. நீயே மரணத்தை கொண்டு வர உனக்கு அதிகாரத்தை நாவில் வைத்திருக்கப்படுகிறது. ஜீவனை கொண்டு வரணும் என்றால் அந்த நாவில் தேவனின் வார்த்தை இருக்கிறது. வார்த்தை இருந்தா தேவனின் ஆசீர்வாதங்களை பேசுகிற விசுவாச வார்த்தைகளை பேசும்போது ஜீவன் உண்டாகிறது. அலம்பும் போது, மறுபாடான காரியங்களை செய்யும் போது, தகாத காரியங்களை நாம் பேசும்போது மரணத்தை கொண்டு வருகிறவர்களாய் காணப்படுகிறோம். மரணத்தை கொண்டு வருகிற, நாசம் பண்ணுகிற அந்த அக்னி எங்களுக்குள் இருந்து எங்கள் ஆசீர்வாதங்களை, எங்கள் சுகத்தை, எங்கள் காரியங்களை எல்லாம் சுட்டரிக்கத்தக்கதாக, எங்களை அழிக்கத்தக்கதாகவே நாம் மாறுகிறவர்களாய் இருக்கிறோம். மரணமும் ஜீவனும் நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழிகள் 18:21வது வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ தேவ பிள்ளைகள் ஜீவனை கொண்டு வருகிறவர்களாய், ஒரு சூழ்நிலையை மாற்றுகிறவர்களாய் நாவு இருக்கணும். நாவின் அதிகாரம் எதற்குள்ளே இருக்கணும்? ஜீவனுக்குள்ளே இருக்கணும். அப்போதான் ஒரு மாற்றங்களை, நல்ல கனி கொடுக்கிற மரங்களாய் மாற்றப்படுவீர்கள். மற்றவர்கள் பார்த்து பேசுகிற அந்த நல்ல பேச்சு தன்மைகள் உள்ளவர்களாய் மாற்றப்படுவீர்கள். அதான் தேவனின் சாட்சிகளாய் மாற்றப்படுவீர்கள். 20வது வசனத்தில், அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். அவனவன், பார்த்தீங்களா? உங்களுக்குள், எனக்குள் அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான்.
அப்போ எங்களுக்குள்ள நாங்கள் தான் அந்த வாயை நாவை அந்த கண்ட்ரோல் பண்ணணும் என்றால் தேவனின் வார்த்தையில் நிறைந்திருக்கணும், தேவ வல்லமையினால் நிறைந்திருக்கணும், தேவ அபிஷேகத்தினால் நிறைந்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்கும் போதுதான் பலன் நல்ல பலனை கொடுக்கிறவர்களாய் மாற்றப்படுவீர்கள். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 4வது வசனம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், அதான் செழிப்பு. அது செழிப்புண்டாகிறதாக இருக்கிறது. நாவின் மாறுபாடான ஆவியை நொறுக்கிறதாய், மறுபடியுள்ள ஆவியை நொறுக்கிறது. அந்த நாவு பாருங்க நொறுக்கிறதாய் இருக்கிறது. அப்போ நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள் முக்கியமாயிருக்கிறது. தேவனின் வார்த்தையை பேசுகிற நாவாய் நாம் இருக்கணும். நொறுக்கிறதாய் இருக்கிற பாருங்க, கார் ஓடும்போது அந்த அந்த சில்லில் அந்த இருக்கு பாருங்க, ரப்பர் மாதிரி போட்டிருப்பார்கள், பந்த் என்று சொல்லுவார்கள், அது டயரை சொல்லுகிறார்கள். அந்த டயர் பஞ்சலானால், பஞ்சல் ஆயிட்டு நான் திருத்தாம ஓட போறேன் என்றால் எப்படி ஓட முடியும்? அந்த டயருக்கு என்ன மாதிரி ஆகும்? அந்த டயர் எப்படியான சூழ்நிலையால் மாறும்? பஞ்சலானால் நீ மாற்றப்படணும், அந்த டயரை மாற்றணும். டயரை மாற்றி அதை ஒழுங்குபடுத்தி ஓடினால் அது நன்மையாய் மாறும், அது சூழ்நிலை வெற்றியாய் மாறும். இல்லாவிட்டால் அழிந்து போகிற நொறுக்கப்பட்ட பஞ்சலான காரியமாய் அந்த வாழ்க்கை மாறுகிறதாய் இருக்கிறது. அந்த நாவில் மறுபாடான ஆவியை நொறுக்கிறதாய் இருக்கிறது. அது அந்த அர்த்தமாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 19வது வசனம். சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். பாருங்க, சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும். ஆரோக்கியத்தை, தேவனின் வார்த்தையை, தேவனின் விசுவாச வார்த்தையை சொல்லுகிறது நிலைத்திருக்கும். பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும் என்றால் அந்த காரியத்தில் பாருங்க, பொய் பேசுகிறவர்கள் அங்காங்கு மாறி மாறி பேசுவார்கள். மாறி மாறி அந்த பொய்யை மூடுறதுக்கு இன்னொரு பொய் சொல்லுவார்கள். அந்த பொய்யை மூடுகிறதுக்கு இன்னொரு பொய்யை சொல்லி 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 அழிவை நோக்கி போகிறவர்களாய், பாதாளத்துக்கு அந்த அக்கினிக்கு தப்பாதபடி அந்த அக்கினிக்குள்ளே போகிறவர்களாய் காணப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். பொய் சிறிய பொய்யோ பெரிய பொய்யோ நாவில் இருந்து வராதபடி நாம் எச்சரிக்கையாயிருக்கணும். தேவனின் வார்த்தை மாத்திரம் எங்கள் நாவிலிருந்து உண்மையான வார்த்தை, அந்த சத்தியமான உதடாய் நாம் மாறணும் என்றால் நிச்சயமாய் உபாகமம் 28:12 சொல்லுகிற அந்த வாக்குகள் நம் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நடக்கிறதாய் காணப்படும். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களாயிருக்கிறோம். நம்மை தேவன் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்த இரத்தத்தினால் அவர் சொந்த பிள்ளைகளாய் எங்களை மாற்றி இருக்கிறார். தேவனின் வார்த்தையை கேட்க நமக்கு ஒரு சபையை தந்திருக்கிறார். நாம் காரியங்களை செய்யத்தக்கதாக தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை நாம் விட்டு விடாதபடி நாம் கவனம் உள்ளவர்களாய் இருக்கணும். எந்த சபைக்கு போனாலும் அதை வார்த்தைகளை புரிந்து கொள்ளணும், வார்த்தைகளை புரிந்து விளங்கணும். பாருங்க, இல்லாட்டி கடமைக்கு போய் நாம் சபையில் இருந்தோம் என்றால் வார்த்தையும் புரியாது, வார்த்தையின் அர்த்தமும் புரியாமல் இருந்தால் நீ அர்த்தம் இல்லாமல் போய்விடுவாய். உன் வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் போய்விடும். பாருங்க, சில பேருக்கு அரைகுறை இங்கிலீஷ், அரைகுறை டச்சு, அரைகுறை தமிழ், அதிலே நாம் போய் சபையில் இருந்தோம் என்றால் எல்லாம் அரைகுறையாய் மாறிவிடும். அரைகுறையாய் மாறி அப்படியே பின்மாற்ற ஆவிக்குள் கடந்து போகிறவர்களாய் காணப்படுவோம். ஆனால் தேவனின் வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளணும்.
அர்த்தங்களை ஒழுங்காய் சத்தியத்தை சத்தியமான காரியத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் தான் முன்னேற்றத்தை அடைய முடியும். இந்த காரியத்திலே அந்த சத்தியம் இப்படி சொல்லுகிறது, சத்தியம் இப்படி பிரசங்கிக்கப்படுகிறது என்று நாம் புரிந்தோம் என்றால் தான் நம் வாழ்க்கையிலே ஒரு மாற்றங்களை கொண்டு வருகிற புத்திரர்களாய் இருப்போம். தேவனின் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாய் பெறுகிறவர்களாய் காணப்படுவோம். இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிற ஒரு காரியம் பாருங்க, 2 ராஜாக்களில் 4வது அதிகாரத்தில் ஒரு ஸ்திரியை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். எலிசா மற்றும் சுனோமியா பொன்னின் கதையை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அந்த காரியத்தில் பாருங்க, 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்ப்போம். பின்பு ஒரு நாள் எலிசா சுனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். பாருங்க, ஏசா என்ற பெரிய தேவனின் தீர்க்கதரிசி அந்த பட்டணத்துக்கு போகும்போது அந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ இருந்து அவனை கண்டு அந்த பரிமாறுகிற காரியங்கள், தேவனின் மனுஷனுக்கு அன்பை காண்பிக்கிற, விருந்தோம்புதலை காண்பிக்கிற அந்த குணமுடைய ஸ்திரீயானவள் அந்த பட்டணத்திலே இருந்தாள். அந்த எலிசா என்ற தீர்க்கதரிசி அங்கு போகும் போதெல்லாம் அவனிடத்தில் பயணப்பட்டு வருகிறதெல்லாம் போஜனம் பண்ணும் என்று அழைப்பாள். பாருங்க, அப்படியான ஒரு ஸ்திரீ அந்த பட்டணத்திலே இருந்தாள். 10வது வசனத்தில் பார்ப்போம். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறைவீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாட்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். அவளின் சிந்தையை பாருங்க, தேவ மனுஷன் இந்த இடத்துல வந்தால் எங்களோடு இருக்கத்தக்கதாக அவருக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துவோம் என்று அவள் காரியத்தை செய்கிறாள். அவளின் விசுவாசம் அப்படிப்பட்டது. தேவ மனிதர்களை கனம் பண்ண வேண்டும், தேவனின் மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், உணவு கொடுத்து பராமரிக்க வேண்டும், அவர்களுக்கு தங்குற இடம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த ஸ்திரீயின் சிந்தை, ஸ்திரீயின் காரியமாய் அங்கு காணப்படுகிறது. ஆனால் இந்த ஸ்திரீக்கு என்ன குறைபாடு என்றால் அங்கு அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. இவள் தேவனின் மனுஷனை கனப்படுத்துகிறாள். தேவனின் மனுஷனுக்கு எல்லா காரியத்திலும் அங்கு விருந்தோம்புதல், அங்கு அன்பு, அங்கு ஆயத்தப்படுத்துகிற காரியங்களிலே அவள் இருந்தாலும் அவளுக்குள்ள ஒரு குறைவு இருக்கிறது. எலிசா அந்த எலிசாவின் வேலைக்காரனை பார்த்து இவளை அழைத்து கொண்டு வா, இவளுக்கு என்ன தேவை, எங்களுக்கு இவ்வளவு காரியத்தை செய்கிறாள். அவளின் வார்த்தை எல்லாம் அந்த தேவ பயத்தோடு செயல்படுகிறதை காண்கின்றார் எலிசா. ஒரு நாள் கூப்பிடுகிறாள், அந்த அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகும் போது வேலைக்காரன், எலிசாவின் வேலைக்காரன் அழைத்து கொண்டு வருகிறான். பாருங்க, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று எலிசா கேட்கிறான். பாருங்க, அங்கு அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், எல்லாம் எனக்கு இருக்கிறது, எல்லாம் எனக்கு இருக்கு, சுகமாய் இந்த இடத்திலே இருக்கிறேன், ஜனத்தின் நடுவிலே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்று அவளின் வாயில் இருந்து வருகிற வார்த்தையை பாருங்கள். என் ஜனத்தின் நடுவிலே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்று சொல்லுகிறாள். பாருங்க, அந்த வார்த்தை முக்கியமாய் இருக்கிறது. எங்கள் கஷ்டங்களை புலம்புகிறதல்ல, தேவனின் காரியத்தில் நாம் விசுவாசமாக இருந்து நான் நல்லாய் சுகமாய் இருக்கிறேன் என்று அவள் சொல்லுகிறாள். ஆனால் அவளுக்கு ஒரு குறைவு இருக்கிறது என்று அறிகிறோம். அவளுக்கு 14வது வசனத்தை வாசிப்போம். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். பாருங்க, 13வது வசனத்தில் 12வது 13வது வசனத்தில் பார்க்கும்போது
எலிசா அழைக்கிறான். உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்ல கேட்கப்படுகிறது. அந்த ஸ்திரீயானவளின் வாயிலிருந்து, நான் என் ஜனத்தின் நடுவில் நான் சுகமாய்த்தான் இருக்கிறேன் என்றான். அங்கு எலிசா அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்கும்போது அவளுக்கு பிள்ளை இல்லை. அவன் புருஷன் பெரிய வயதுள்ளவனாய் இருக்கிறான். இந்த சூழ்நிலையில அவர்களுக்கு ஒரு குறைபாடு இருக்கிறது. அவர்களின் தேவைகள் சந்திக்கப்படாத சூழ்நிலை இருக்கிறது என்று தேவ மனிதனுக்கு அங்கு சொல்லப்படுகிறது. அந்த ஸ்திரீ அவள் சொல்லல, நான் சுகமாத்தான் இருக்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன் என்று அங்கு சொல்லும்போது இந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவன் புருஷன் பெரிய வயதுள்ளவனாய் இருக்கிறான் என்று சொல்ல போது எலிசா மறுபடியும் அந்த ஸ்திரியை கூப்பிடுகிறான். அவளை கூப்பிட்டு அவள் வந்து நிற்கும் போது இப்படியான ஒரு வாக்கை கொடுக்கிறான் பாருங்க. 16வது வசனம். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது, தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். பாருங்க, ஆண்டவரின் வார்த்தை அவளுக்கு நேராய் வருகிறது. நேராய் வரும்போது, ஒரு பிராண உற்பத்தி காலத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய், அணைத்து கொண்டிருப்பாய், நீ சுகமாய் இருக்கத்தக்கதான வார்த்தை வந்த பிரகாரம் அங்கு ஸ்திரியை அழைத்து தேவ மனிதன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான். உற்பத்தி காலத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். எலிசா தேவனின் வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொன்னால் அது நடக்கிறதாக இருக்கிறது. அவன் தேவ பிரசன்னத்தில் இருக்கிற தேவ மனிதன் தேவனின் வார்த்தையை சொன்னான் என்றால் சூழ்நிலை மாறுகிறதா இருக்கிறது. அந்த சூழ்நிலையை அங்கு சொல்லும் போது அங்கு மாற்றம் உண்டாகிறதாய் காணப்படுகிறது. வார்த்தையின் பாருங்க, வார்த்தையில் எவ்வளவு அதிகாரம் இருக்கு. தேவனின் வார்த்தையை சொல்லும் போது அங்கு வல்லமை வெளிப்படுகிறதா இருக்கிறது. குறிப்பு சொல்லி அந்த தேவ மனிதன் அந்த ஸ்திரீக்கு சொல்லுகிறான். உற்பத்தி காலத்தில் ஒரு குமாரன் என்று சொல்லப்படுகிறது. அதையும் அணைத்து கொண்டிருப்பாய் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க 17வது வசனத்தில், அந்த ஸ்திரீ கர்ப்பந்தரித்து எலிசா தன்னுடைய சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். பாருங்க, அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி தேவனின் வார்த்தை சொன்னபடி ஒரு உற்பத்தி காலத்திலே ஒரு குமாரனை பெற்றாள். நான் எல்லாம் சுகமாய்த்தான் இருக்கிறேன், நல்லாத்தான் இருக்கிறேன். ஆனால் நல்ல ஆமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில, தேவையான சூழ்நிலைகளை இப்படி ஒரு வார்த்தையை சொல்லும் போது எலிசாவில் இருந்து ஒரு வார்த்தை புறப்படுகிறது. தேவனின் வார்த்தை புறப்படும் போது அந்த ஸ்திரீக்கு ஒரு நன்மை உண்டாகிறது. தேவை சந்திக்கப்படுகிறது. தேவை சந்திக்கப்படணும் என்றால் உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வரணும். புலம்புகிற வார்த்தைகள் அல்ல, அலட்டுகிற வார்த்தைகள் அல்ல, குறை சொல்லுகிற வார்த்தை அல்ல, சபிக்கிற வார்த்தை அல்ல, மற்ற விஷம் புறப்படுகிற வார்த்தை அல்ல, அக்கினி அழிக்கிற அக்கினி புறப்படுகிற வார்த்தை அல்ல. ஆசீர்வாதமான வார்த்தை உனக்குள்ளே இருந்து புறப்படும் போது, விசுவாசம் இருந்து செயல்படும் போது, அங்கு தேவன் வார்த்தையை மனுஷன் சொன்னால் அந்த வார்த்தையை சுகந்தரிக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். பாருங்க, ஆனால் ஆசீர்வாதம் வந்துட்டு இந்த தேவை சந்திக்கப்பட்டது. அந்த ஸ்திரீயின் மத்தியிலே அவன் வளருகிறான். ஒரு அறுப்பு காலத்தில் தகப்பனோடு போய் அங்கு காரியங்களை செய்யும் போது அங்கு பாருங்க, அவனுக்குள்ள ஒரு பிரச்சனை. பிள்ளைக்குள்ள வயல் வழியில் நிற்கும் போது தலை நோகிறது என்று சொல்லுகிறான். தலை நோகிறது, எனக்கு நோகிறது, என்னால் தாங்க முடியல என்று சொல்லும் போது தகப்பன் தாயிடத்தில் அந்த பிள்ளையை அனுப்பி விடுகிறான். அங்கு தாயின் மடியில் இருந்து பிள்ளை செத்து போகிறதா இருக்கிறது.
20வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் அங்கு புரிகிறது, அந்த மகன் மடியிலே, தாயின் மடியிலே செத்து போகிறதாக இருக்கிறது. பாருங்க, அவளின் விசுவாசம் பாருங்க. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாள்? எலிசாவிடத்தில் அவள் புறப்பட்டு போகிறாள். ஒன்றும் சொல்லாமல், தன் புருஷனுக்கும் சொல்லாமல் இந்த மனிதன், தேவனுடைய மனிதனிடத்தில் அங்கு செல்லுகிறாள். பாருங்க, புலம்பல்ல, அழகில்ல, ஆனால் விசுவாசம் இருக்கிறது. இந்த தேவனின் மனுஷனிடத்தில் போனால் தேவனின் வார்த்தை அங்கு புறப்படும் போது பிள்ளை மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படும் என்ற ஒரு வார்த்தை, அந்த விசுவாச வார்த்தை அந்த ஸ்திரீக்குள் இருந்த பிரகாரம் அவள் புறப்பட்டு போகும்போது அங்கு காண்கிறார், எலிசா காண்கின்றார். கேயாசிட்ட அந்த வேலைக்காரனிடத்தில் சொல்கிறான். அங்கு அந்த ஸ்திரீ வருகிறாள். அவளிடத்தில் போய் இந்த காரியத்தை கேள். 26வது வசனம். நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமா இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமா இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகந்தான் என்று சொல்லி. பாருங்க என்ன சிச்சுவேஷன்ல வாராள். பிள்ளை செத்து போயிட்டு தேவனிடத்தில், மனிதனிடத்தில் வருகிறார். அந்த வேலைக்காரனை எலிசா அனுப்புகிறான். இப்படியாய் விசாரி, நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாய் இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சொல்லுகிற பதில் பாருங்க, சுகந்தான் என்று சொல்லி. சுகந்தான். என்ன போராட்டம், என்ன பயங்கரமான ஒரு கஷ்ட சூழ்நிலையில் வருகிறாள். இழந்து போய் வருகிறாள். மகனை இழந்த சூழ்நிலையில் அவளின் வார்த்தையில் இருந்து என்ன, நாவல் இருந்து என்ன வார்த்தை வருகிறது? சுகந்தான், சுகந்தான். கர்த்தர் அந்த சுகத்தின் அந்த வார்த்தையை கனம் பண்ணுகிறவராயிருக்கிறார். தேவன் ஒவ்வொரு வார்த்தையும், நாங்கள் பேசுகிற வார்த்தையை தேவன் கனம் பண்ணுகிறவராயிருக்கிறார். சுகம்தான் என்று சொல்லி அங்கு பாருங்க 36வது வசனத்தில். அப்பொழுது அவள் கேயாசியை கூப்பிட்டு அந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றாள். அவனை அழைத்து கொண்டு வந்தாள். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவள், உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். பாருங்க, எலிசா இடத்தில் வந்து அங்கு காரியங்களை ஆண்டவர் பிறகு வெளிப்படுத்துகிறார். அவர் முதல் வேலைக்காரனை அனுப்புகிறார். போய் இந்த தடியை வை, அங்கு பிள்ளை உயிரோடு எழும்பும் என்று அங்கு சொல்லி அனுப்பும்போது அந்த காரியம் நடக்கல. இந்த ஸ்திரீயோடு எலிசா அங்கு இருந்த அந்த அறையில், அவள் தேவனின் மனுஷன் படுத்திருந்து வந்து தங்குற அறையில் அந்த கட்டிலில் பிள்ளையை படுத்திட்டு அங்கு எலிசாவிடத்தில் போய், இப்போ எலிசா அங்கு வரும்போது கட்டிலில் செத்து போய் கிடக்கிற பிள்ளையை பார்க்கும்போது எலிசா ஜெபிக்கிறார். தேவனின் சமூகத்தில் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது சுகம்தான் என்று சொன்ன அந்த வார்த்தை பிள்ளையை எழுப்புகிறதா இருக்கிறது. அந்த இஸ்ரவேலில் இருந்து வந்த வார்த்தை சுகம்தான் என்று சொல்லின் அந்த வார்த்தை பிள்ளையை எழுப்புகிறதா இருக்கிறது. எலிசாவிடத்தில் விசுவாசத்தோடு வந்தாள். அங்கு பதில் சுகம்தான் என்று சொன்னாள். அப்புறம் அங்கு எலிசா வந்து பிள்ளையை உயிரோடு எழுப்பத்தக்கதாக அந்த இஸ்ரவேலிடத்தில் உன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனார். உன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போகத்தக்கதாக. அது மரித்த என்ன சடலமாயிருந்தான், உயிர் போன என்ன சரீரமாயிருந்தான். தேவன் நம் வார்த்தைகளை, விசுவாசத்தின் காரியங்களை கனப்படுத்துகிறவரா இருக்கிறார். தேவனிடத்தில் நாம் விசுவாசத்தோடு வந்து தேவ சமூகத்தில் நிற்போம் என்றால் அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துவார். உன் சொல்லை தேவன் கனப்படுத்துகிறவராய் காணப்படுவார். அதான் தகாத வார்த்தையை
இடத்திலிருந்து நாம் விலகணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பேச்சில் கவனமாக இருக்கணும். என்ன போராட்டம் நம்மை விளங்கத்தக்கதாக, நம்மை மடியத்தக்கதான சூழ்நிலை இருந்தாலும் நாவை காத்து கொண்டு விசுவாச வார்த்தையிலே நாம் நடக்கணும். தேவனிடத்தில் பேசணும், தேவனை உயர்த்தணும், தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்தணும். என்ன சூழ்நிலை இருந்தாலும் சபையை விட்டு விலகாதபடி இருக்கணும். தேவனின் வார்த்தை அந்த பலிபீடத்திலிருந்து, அந்த புல்பிடத்திலிருந்து, தேவன் பிரசன்னத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. அந்த வார்த்தை மாற்றுகிறதா இருக்கிறது. தேவ சமூகத்தில் தேவ மனிதன் பேசினால் மறித்ததும் அது உயிரோடு எழும்பத்தக்கதான ஆசீர்வாதமாய் மாறுகிறதாய் இருக்கிறது. தகாத பேச்சுக்கு நம்மை விலக்கி காப்போம் என்றால் உபாகமம் 28:12 ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். அந்த வாக்குகளை நாம் பெறத்தக்கதான பாத்திரமாய் நாம் மாற வேண்டும். இருதயம் சுத்திகரிக்கப்படணும், சிந்தை மர்வமாக்கப்படணும். அந்த நாவு துடித்து துடித்து அங்கும் இங்கும் ஓடுகிறதாயிரு. அதான் பல்ல வைத்திருக்கிறார். பல்ல கடந்து போன அந்த நாவு நொறுக்கப்படும், பாருங்க, தூண்டிக்கப்படும். அதான் அடக்கி வைத்து இந்த நாவை நாம் காத்து கொள்கிறதாய் இருக்க வேண்டும். யாவரும் எழுந்த வண்ணமாய் Thank you, Holy Spirit of the Lord. ஏசு ராஜாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Lord. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். விசுவாசத்தோடு பாட போறோம். விசுவாசத்தோடு என்ன சொல்ல இருந்தாலும் கர்த்தரின் தேவை சந்திப்பார், என்னை சுகமாயிருக்க பண்ணுவார். எனக்காகவே யாவையும் செய்து முடித்து நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும்
கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அது போல என்னையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அது போல என்னையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கு செவிப்பதற்கு அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கு செவிப்பதற்கு அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே. நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கஜா. நீங்க செய்ய போற காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் கஜா. நன்றி செலுத்துகிறோம் கஜா. பெரிய மாற்றங்களை நீ கொண்டு வர போறபடினா உமக்கு நன்றி செலுகிறோம். நன்றி செலுகிறோம். எங்கள் சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கல, பெரியவரை நாங்கள் பார்க்கிறோம். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரை நாங்கள் பார்க்கிறோம். நன்றி நன்றி என்றவரே. நீ செய்ய போற காரியம் பயங்கரமாயிருக்க போகிறோம். ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே, அந்த காலத்தில் நீ செய்ய போறபடினால் உமக்கு நன்றி. Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே, எங்களை சுத்திகரிக்க தக்கதான ஆண்டவரே உங்க வல்லமை வெளிப்படுவதா எங்களை முற்றிலும் ஆளுகை செய். ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் தேவனின் ஆளுகைக்குள்ளே வருவதா. எந்த சூழ்நிலையா இருந்தால் எங்கள் நாவை நாங்கள் காத்துக்கும் செயல்படத்தக்கதா, சிந்திக்கத்தக்கதா, ஆண்டவரை பேசத்தக்கதா, தேவனின் ஜீவ வார்த்தைகளை பேசத்தக்கதான நாவாய் மாற்றும். சத்திய வசனத்தை பேசத்தக்கதான வார்த்தையாய் மாற்றுவீரா. அழிவின் வார்த்தைகள் எங்கள் நாவிலிருந்து புறப்படக்கூடாது. அந்த விஷத்தின் வார்த்தைகள் நம்ம வார்த்தை நாவிலிருந்து புறப்படக்கூடாது. அக்னி அழிக்கிற அக்னி வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. ஆண்டவரை கட்டுகிற வார்த்தையாய் இருக்க, ஊழ்பிக்கிற வார்த்தையாய் இருக்க, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிற வார்த்தையா நாவாய் மாற்றும்படியா வார்த்தை வருவதா. தகப்பனே, நாமம் மகிமைப்படுவதா. இந்த சபையிலேக்கு ஒரு மாற்றம் வருவதா, ஒரு வல்லமை வெளிப்படுவதா, ஜனங்கள் திரளாய் வருகிற நாட்கள் வருவதா, தடைகள் விலகுவதா, சத்துருவின் திட்டங்கள் அழிக்கப்படுவதா, ஒரு மாற்றங்களை கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். வருகிற நாட்களிலும் கர்த்தர் நீங்க எங்களோடு கூட இருப்பீரா.
வருகிற சனிக்கிழமை ஆண்டவரே உபவாச கூடுகையில நீங்க கூட இருப்பீரா. உபவாச கூடுகையில கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரம் இருக்கட்டும், தேவ மகிமை இருக்கட்டும். நாங்கள் ஜெபிக்கிற ஜனங்களை கேட்டு பதில்தான். உன் சித்தம் நிறைவேறுவதா, உன் நோக்கம் நிறைவேறுவதா, தேவ மகிமை வெளிப்படுவதா. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளிலும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கிற தேவன் நீங்க. பெரிய காரியங்களை செய்கிறபடியினால், பாதுகாக்கிறபடியினால் உமக்கு நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்க நல்ல பிதாவே. இந்த பாடலை எல்லாரும் பாடுவோம். ஆசீர்வாதமானவர் பாடலை நாங்கள் பாடி விசுவாசத்தோடு பாடுவோம். எந்த தேவனார், எந்த தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வாசன கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனார், எந்த தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வாசன கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாத குறைவில்லையே. தேவைகளோடுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகாத குறைவில்லையே. தேவைகளோடுமே தடையில்லையே. எந்த தேவனார், எந்த தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வாசன கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் இந்த தேவனார். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் இந்த தேவனார். என் பலன் ஆரோக்கியம் தெய்வதானமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தெய்வதானமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனார், எந்த தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வாசன கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையோ என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தம் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையோ என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செலி தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செலி தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனார், எந்த தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வாசன கை கொள்ளுவேன் நான். உந்தன்
கர்த்தாவே நாங்கள் ஆசீர்வாதங்களை பெறத்தக்கதான என்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை எல்லாம் அகற்றி போடுங்க ஆண்டவரே. எங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதங்களை பெறாதபடி நாங்களே ஒரு தடையாய் இருந்தால் ஆண்டவரே எங்களை மன்னித்து எங்களை குணமாக்கும் ஆண்டவரே. எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்களை புதிய மனிதனாய் உமக்கு சித்தமானதை செய்கிறவனாய், பேசுகிறவனாய், சிந்திக்கிறவனாய், செயல்படுகிறவனாய் மாற்றுவீராக தகப்பனே. தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. வாக்கு தத்தங்களை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்கிற பாத்திரங்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நீங்க தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். நாங்கள் எங்கு சென்றாலும் எங்கு போனாலும் உம் பாதுகாப்பு இருப்பதால், உம் வல்லமை வெளிப்படுவதால், உம் சித்தம் நிறைவேறுவதால், தேவனின் வல்லமை ஆண்டவரே போக்குவரத்தில் கூட இருப்பதால், தேவ ஆசீர்வாதங்கள் தங்கத்தக்கதா எல்லா தடைகளும் விலகட்டும் என்று நாம் சொல்லிக்கிறோம். சத்துரு போடுகிற தடைகள், மனிதர்கள் போடுகிற தடைகள், சபிக்கிற எல்லா வார்த்தைகளும் இயேசுவின் நாமத்தினால் go back to the center. The name of Jesus. Go in the mighty power of the Holy Ghost. இயேசுவின் நாமத்தினால் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நாம் பேசுகிறோம். தடைகளை விலக்கி ஆசீர்வாதங்களை பெற தக்கதான பாத்திரங்களால் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சொல்லுவோம் எல்லாரும். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல